நான் சொன்னேன், நீ உன் பேர் என்ன? டாக்கூர். டாக்கூர், உனக்கு எந்த ஊர்? பீகார்ல ஒரு ஊர் மோத்திஹாரி. இங்க எத்தனை வருஷமா இருக்க? 13 வருஷமா. அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், நீ என் மேல கை வைக்க முன்னால நான் ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்க விரும்புறேன். என்ன கேள்வி ஐயா? இயேசு கிறிஸ்து தெரியுமா? என்ன அங்க மசாஜ் பண்ணது பார்பர். 13 வருஷமா கடை வச்சிருக்கான். சின்ன ஊர், 40,000 பேர் தான் இருக்கான் அந்த ஊர்ல. அதுல சொன்னா, சிலை செஞ்ச இந்த ஊர்ல நான் முடிவெட்டாத ஆளே கிடையாது. இயேசு கிறிஸ்துன்னு ஒரு ஆள் வரவே இல்லையே. நீங்க சிரிக்கிறீங்க. அந்த ஊர்ல 17 சபை இருக்கு. 17 சபை இருக்குது. எல்லாருக்கும் முடிவெட்டினது தாக்கூர் தான். நான் ஒரு ஆள் கூட 13 வருஷத்துல பீகார்ல இருந்து அந்த ஆளுக்கு இயேசுவை சொல்லல. எனக்கு ஒரே கவலையா போச்சு. நான் சொன்ன, உட்கார், நான் உனக்கு இயேசு யாருன்னு சொல்றேன். அவனை உட்கார வச்சு 20 நிமிஷம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி, அவன் கண்ணில் கண்ணீர் வந்தபோது நான் அவனுக்கு ஜெபம் பண்ணி, பாவ மன்னிப்பு ஜெபத்தை பண்ண பிறகு நான் இருந்த வீட்டில் இருந்த ஒரு ஹிந்தி நியூ டெஸ்டமென்ட் அவன் கையில் கொடுத்து, இப்போ என்னை தொடலாம். நல்லா கவனிங்க. பாஸ்டர் சொன்னார், உன் குடும்பத்திலே இருக்கான், உன் பக்கத்திலே இருக்கான், அவனுக்கு இயேசுன்னு யாருன்னு தெரியும். இவ்வளோ அவன் சாமின்னு தெரியுமா இருக்கும். உண்மையாக பாவத்தை போக்க வந்த பலிகாரியாகி என் இயேசு தெரியாம உங்களை சுத்தி ஏராளமான கிராமங்கள் உண்டு, உங்களை சுத்தி ஏராளமான மக்கள் உண்டு. அறிய வேண்டிய விதமா அறியாதுக்கு நீங்களும் நானும் காரணமாகி போய் விடவே கூடாது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாத்திருந்தால் எனக்கு ஐயோ.